நீங்க ஜெயிக்கணும். தோல்வியில இருந்த போது நீங்க ஜெயிக்கணும்னு தான் கர்த்தர் அழைச்சிட்டு வந்தாரு. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிற்பாடும் தோத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் நீங்க உங்களை ஆராய்ச்சி பாருங்க. உங்க மேல கிறிஸ்து இருக்கிறாரா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தரித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஆபிரகாமின் சந்ததியாரா? ஆமென், ஸ்தோத்திரம். இல்ல பாஸ்டர், நான் இந்தியாவில், தமிழ்நாட்டில், தூத்துக்குடி மாவட்டத்தில், இந்த கயத்தாறுல இல்ல பக்கத்து கிராமத்தில் இன்னாருக்கு மகனா பிறந்தேன், இன்னாருடைய வம்சம் தான் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி கொள்றீங்களா? தயவு செய்து மனம் திரும்பி, நான் யாருடைய பிள்ளை தெரியுமா? வேதாகம சட்டத்தின்படி நான் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இந்த வேதத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். என் தலைமுறைகள் கர்த்தருடைய சந்ததியா மாறப்போகிறது. ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும். ஆமென். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்றதுனால நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. எனக்கு வேதாகம சட்டம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.